ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். லூக்கா 8:40. எங்கேருந்து திரும்பி வந்தான்னு சொல்லும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பிசாசு பிடித்த மனிதன் யாருக்கும் அடங்காதவனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்குறாரு. அப்போ அவன் நிறைய பிசாசுகள் அவனுக்குள் இருந்தது. உன் பேர் என்னான்னு கேட்குறாரு இயேசு. அப்போ லேகியோன் என்று சொல்கிறான். அப்படின்னா அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடினால அந்த பேரை அவன் சொன்னான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படியா இந்த பிசாசு அவர் விரட்டுறாரு. அப்போ என்ன நடக்குன்னா, பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டு அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அவன் என்ன பண்ணுறான், அங்கே உட்கார்ந்துருக்கிறான். எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. வஸ்திரம் தரித்தவனா இயேசுவின் பாதத்தருங்கே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எல்லாரும் பார்த்து இப்படி இவன் சுகமாயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ பிசாசு நீங்கின மனுஷன் அவர் படகுல ஏறி திரும்பி போகும்போது, நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்குறான். பாருங்கள், எவ்வளோ விடுதலை ஆனவொன்னே இயேசுவோடு கூட பயணம் செய்வதில் அவன் வாஞ்சியாக இருந்தானா. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ போய் உனக்கு செய்தவைகளெல்லாம் தேவன் உனக்கு செய்தவைகளை சொல்லி உன்னுடைய பட்டணத்துக்கு வீட்டுக்கு போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அவன் பட்டணத்துக்குள் போய் தெக்கப்பொலி என்று சொல்லக்கூடிய 10 பட்டணங்களுக்கு போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சுவிசேஷனாக மாறி ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை அவன் சொல்கிறவனாக காணப்படுறான். அதெல்லாம் முடிச்சுட்டான். இயேசு திரும்பி வந்தபோது என்ன செய்கிறாரு, கதரனுடைய சுற்றுப்புறத்தில் திரளான ஜனங்கள் எல்லாம் அவரை சுற்றிலும் இருக்கிறாங்க. அவர் படவில் ஏறி அவர் திரும்பி அந்த ஊருக்கு போன உடனே ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியினால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. எப்போ வருவார் இயேசு, எப்போ வருவார் இந்த ஊருக்கு, எப்போ வருவார்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் காத்திருக்காங்க. அதனால் படகை பார்த்த உடனே அவங்கெல்லாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் பண்டிகையை நேற்று கொண்டாடி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் முடிஞ்சிடுச்சு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் முடியல, என்றைக்குமே எங்களுக்கு கிறிஸ்மஸ் தான், என்றைக்குமே எங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவரை ஏற்றிக்கொள்ளும் வாழ்க்கை என்னும் படகுல நம்ம ஏற்றிக்கொள்ளும் போது உண்மையாக இந்த மெய்யான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அவருக்காக காத்திருக்கும் போது அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதற்கு பிறகு அநேக அற்புதங்களை அவர் செய்கிறாரு. எவிருவினை ஜபாலய தலைவனாகிய எவிருடைய மகளை 12 வயது மகள் மரித்து போன மகளை அவர் சுகமாக்கினார். இடையில 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுக்கிறார். அப்படியே அவர் அவரை ஏற்றுக்கொண்டபடினால அந்த ஊரில் அத்தனை அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக தினந்தோறும் காத்திருக்கணும். அவருடைய முகத்தை பார்க்க, அவரோடு உறவாட நாம் காத்திருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு அதிசயமான காரியம், சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு அற்புதம் கிடைக்கும். அவருக்காக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இவங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க சந்தோஷமாக. இங்கே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ ஏற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே யோவான் 13:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவையும் ஏற்றுக்கொள்றதுக்கு சமம். அவர் என்ன செய்கிறார், நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாரு, அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களேன். துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களேன். இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் நேசரேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் நேசரேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா,
இயேசுவிடம் வாருங்களேன். துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் வாருங்களேன். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை நல்ல பாடல் ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமான்னு கேட்டு இயேசுவே நீங்கள் கூப்பிடுறீங்க. உங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மெய்யான சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறீர். உங்களை ஏற்றுக்கொள்கிற பிதாவை ஏற்றுக்கொள்ளான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாலே எங்களை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் யோசேப்பு பார்வோனின் பிரதானிகளிடம். ஆதியாகமம் 40:7. இன்றைய கேள்வி: நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் என்று யார் யாரிடம் கூறியது? நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் என்று யார் யாரிடம் கூறியது?